ஹலோ ஆக்டிவ் ட்ரேடர்ஸ். இது வரைக்கும் நம்ம இன்ட்ராடே வால்யூம் ப்ரொஃபைல் ஸ்ட்ராட்டஜியில் 7 வீடியோ பார்த்துருக்கோம். ப்ரொஃபைல் டைப்ஸ்னா என்ன, விர்ஜின் பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல்னா என்ன, வேல்யூ ஏரியா ஹை, வேல்யூ ஏரியா லோ, பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல், சிங்கிள் பிரிண்ட் ஏரியா, இம்பேலன்ஸ், ஓப்பன் டைப், இது எல்லாமே நம்ம பார்த்துருக்கோம். இன்னைக்கு இது எல்லாத்தையும் கம்பைன் பண்ணி எப்படி வந்துட்டு நம்ம ஒரு சிங்கிள் ஸ்கிரிப்டில் என்ட்ரி எடுக்கிறது, அதே மாதிரி எப்படி மல்டிபிள் ஸ்கிரிப்ட் இப்போ ஸ்டாக்ஸ் மாதிரி யூஸ் பண்ணுறீங்கன்னா முதல் நாளே ஸ்டாக் செலெக்ஷன் பண்ணி வச்சுட்டு எப்படி அதில் என்ட்ரி எடுக்கிறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். டிஸ்க்ளைமர்: பங்குச்சந்தையில் முதலீடு செய்வது சந்தை அபாயங்களுக்கு உட்பட்டது. முதலீடு செய்வதற்கு முன் அனைத்து தொடர்புடைய ஆவணங்களையும் கவனமாக படிக்கவும். குறிப்பிடப்பட்டுள்ள பங்குகள் விளக்க நோக்கத்திற்காக மட்டுமே பரிந்துரைகள் அல்ல. செபியால் வழங்கப்பட்ட பதிவு, என்ஐஎஸ்எம்மின் சான்றிதழ் மற்றும் ஆர்ஏஎஸ்பியின் பதிவு ஆகியவை ரிசர்ச் அனலிஸ்டின் செயல்பாட்டிற்கான உத்தரவாதமோ அல்லது முதலீட்டாளர்களுக்கு உறுதியான லாபம் வழங்கும் உறுதிப்பாடோ அல்ல. நமக்கு வேறு சோஷியல் மீடியா ஹேண்டில்ஸ் கிடையாது. நம்மளோட எல்லா கண்டென்ட்டையும் நீங்கள் தி ஆக்டிவ் ட்ரேடர் கிளப் இந்த யூடியூப் சேனல்லையே வாட்ச் பண்ணுங்கள். நம்மளை பற்றின ஃபர்தர் டீட்டெயில்ஸ் வேணால் நம்மளோட வெப்சைட் rharish.comல நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். நம்ம சர்வீசஸ் ரிலேட்டடான எல்லா குவரிஸ்க்கும் 1 பாயிண்ட் கான்டாக்ட் நம்பர் 9944759616 இந்த நம்பரில் கான்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கான கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் அவங்க கொடுப்பாங்க. இப்போ நான் ப்ரொஃபைலில் இருக்கேன். ப்ரொஃபைலில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிங்கிள் ஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணும்போது ப்ரொஃபைல் டைப் வந்து செலெக்ஷன், அதாவது ஸ்டாக் செலெக்ஷன் மாதிரி ஒரே ஒரு ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணி ஸ்டாக்கை செலக்ட் பண்ணி வச்சுட்டு நீங்கள் ட்ரேட் எடுக்கிற மாதிரி யூஸ் ஆகாது. பட் ஆனால் என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு உங்களுக்கு யூஸ் ஆகும். ஏன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல பாருங்கள், இது ஒரு கிட்டத்தட்ட ஒரு பி ப்ரொஃபைல் மாதிரி இருக்குது. அப்போது ஷார்ட் கவரிங் ரேலி நடந்திருக்கு. அப்போ ஷார்ட் கவரிங் ரேலினா அடுத்த நாள் ஹை உடச்சதுன்னா மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கேப் அப் ஆகி மேலே போயிடுச்சு. அதே மாதிரி ஒரு நாள் டி ப்ரொஃபைல் இருக்குது அப்படின்னாக்கா, ஃபார் எக்ஸாம்பிள் இன்றைக்கி வந்து டி ப்ரொஃபைல் இருக்குது அப்படின்னாக்கா அடுத்த நாள் வந்து நல்ல மொமெண்டம் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி நம்ம அதை பாருங்கள், இன்றைக்கி வந்து டி ப்ரொஃபைலு, அப்போ அடுத்த நாள் வந்து மொமெண்டம் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த மாதிரி மார்க்கெட்டோட ஐடியாஸை தெரிஞ்சுக்கிறதுக்கு மட்டும் நமக்கு இது யூஸ் ஆகும். இது வந்து நீங்கள் இது வரைக்கும் இந்த ப்ரொஃபைல் டைப் எப்படி யூஸ் பண்ணணும்னு பார்க்கலன்னா, நம்மளோட யூடியூப் சேனல் தி ஆக்டிவ் ட்ரேடர் கிளப்பில் போயிட்டு பிளேலிஸ்ட்டுக்கு போயிட்டு அதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ராடே வால்யூம் ப்ரொஃபைல் ஸ்ட்ராட்டஜிஸ்னு கொடுத்துருப்போம். அதில் 1 பை 1 ஃபஸ்ட்டு இருந்து வரிசையாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணது இருக்கும். அதை வந்து நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள், உங்களுக்கு கிளியராக தெரிஞ்சிடும். அப்போ ப்ரொஃபைல் டைப் வந்து நமக்கு பெருசாக வந்து இங்கே யூஸ் ஆக போகிறதில்ல. மார்க்கெட் என்ன சென்டிமெண்ட்டில் இருக்குன்னு பார்க்குறதுக்கு ப்ரீவியஸ் டேவோட ப்ரொஃபைலை வச்சு நம்ம பார்த்துக்கலாம். ஸோ அதுக்கு மட்டும் யூஸ் ஆகும். அதுக்கு மட்டும் வச்சுக்கலாம். மற்றபடி பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ப்ரொஃபைலை வந்து நான் ஆஃப் பண்ணிடுறேன். ப்ரொஃபைலை ஆஃப் பண்ணிவிட்டு முக்கியமான லெவல்ஸை மட்டும் வச்சுட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகேங்களா? முக்கியமான லெவல்ஸ் என்னென்னா, விர்ஜின் பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல் நம்ம இங்கே யூஸ் பண்ணலை. ஏன்னா வந்துட்டு ஒரு ஸ்கிரிப்ட் பண்ணும்போது விபிஓசி நிறையா இருக்காது. அதை பேஸ் பண்ணி நம்ம ஸ்ட்ராட்டஜி எடுக்க முடியாது. அதனால் விபிஓசி வைக்கல. ப்ரீவியஸ் டே பிஓசி, வேல்யூ ஏரியா ஹை, வேல்யூ ஏரியா லோ, இது 3 வச்சுருக்கேன். ப்ரீவியஸ் டே ஹை லோக்கு பதிலாக அதை விட ஸ்ட்ராங் என்னென்னா ப்ரீவியஸ் டேவோட ஹை லோ பக்கத்தில் வந்துருக்கக்கூடிய சிங்கிள் பிரிண்ட். அதனால் அந்த சிங்கிள் பிரிண்ட்டை வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன். அடுத்து வந்து இம்பேலன்ஸ், அன்னைக்கு டேக்குள்ளே வந்த இம்பேலன்ஸ் நமக்கு ரீடெஸ்ட்டுக்கு யூஸ் ஆகும். அதையுமே நான் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ நம்ம வச்சிருக்க வேண்டியது முக்கியமான லெவல்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, முக்கியமான ஃபீச்சர்ஸு இம்பேலன்ஸோட அந்த சர்க்கிள், சிங்கிள் பிரிண்ட், ப்ரீவியஸ் டே ஹை லோ கிட்ட வந்து சிங்கிள் பிரிண்ட் வந்து ஆன் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் ப்ரீவியஸ் டே பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல், வேல்யூ ஏரியா ஹை, வேல்யூ ஏரியா லோ. ஸோ இதுதான் நம்மளோட இன்ட்ராடேக்கு ஒரு சிங்கிள் ஸ்கிரிப்டை யூஸ் பண்ணி பண்ணுறதுக்கான இது. இப்போ இதில் எப்படி வரும் அப்படின்னாக்கா ஸ்ட்ராட்டஜி, ஃபஸ்ட்டு வந்து ப்ரீவியஸ் டே பிஓசி, பிஓசி வந்து ஃபஸ்ட்டு கேண்டில்ல பிஓசியை வந்து கட் பண்ணுது அப்படின்னாக்கா, இப்போ பாருங்கள் எங்கல்ஃபிங், ஃபஸ்ட்டு இந்த இடத்துல சென்டரில் பிஓசி இருக்குது. பிஓசியை வந்து ஃபஸ்ட்டு கேண்டில் வந்து எங்கல்ஃப் பண்ணுது அப்படின்னா, அந்த பிஓசியோட ஹை அண்ட் லோ 2யும் மார்க் பண்ணிவிட்டு லோ கட் பண்ணும்போது நம்ம என்ட்ரி எடுத்துக்கலாம். இந்த பிஓசிக்கு மேலே நம்ம ஸ்டாப் லாஸ் வச்சுக்கலாம். இந்த இடத்துல பாருங்கள் 3 இது விஷயம் கன்ஃப்ளூயன்ஸ் ஆகிருக்கு. அப்போது ஒன்றுக்கு மேற்பட்ட கான்செப்ட் வந்து கன்ஃப்ளூயன்ஸ் ஆகும்போது நமக்கு வந்து அது ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பேட்டர்னாக நமக்கு கிடைக்கும். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வேல்யூ ஏரியா ஹையும் வேல்யூ ஏரியா லோவும் எங்கல்ஃப் பண்ணியிருக்கு. பிஓசி எங்கல்ஃப் பண்ணியிருக்கு. கிட்டத்தட்ட ப்ரீவியஸ் டேவோட இந்த இது இருக்கு இல்லைங்களா, அந்த ரேஞ்சும் இந்த இடத்துல கட் ஆகுது. ஸோ அப்போ இந்த மாதிரி வரும்போது ஒரே கேண்டிலில் கட் ஆச்சுன்னா அது வந்து ஸ்ட்ராங்கு. ப்ரீவியஸ் டேவோட ஃபுட் பிரிண்ட் அதுவுமே கட் ஆகுது. இன்கேஸ் கட் பண்ணாமல் ரிவர்ஸ் ஆச்சுன்னா இந்த இடத்துல ரிவர்சல், ஆனால் இந்த இடத்துல ஒரே கேண்டிலில் பிரேக் பண்ணிடுச்சு. ஸோ நம்ம கிட்டத்தட்ட 3 கன்ஃபர்மேஷனோட இந்த பிரேக் அவுட் எடுக்கிறதுனால இந்த பிரேக் அவுட் வந்து உங்களுக்கு நல்லா மூவ் ஆயிடுச்சு. அடுத்த நாள் இந்த இடத்துல பாருங்க, இது வந்து ஒன்லி வேல்யூ ஏரியா ஹை. வேல்யூ ஏரியா ஹைக்கு மேலே பிளாட் ஆகுது. அப்போது பிஓசி கிட்ட பிளாட் ஆச்சுன்னா அதுக்கு மேலே ஓஆர்பி பிரேக் பிரேக் பண்ணால் பை. அதே மாதிரி தான் வேல்யூ ஏரியா ஹை. வேல்யூ ஏரியா ஹை பிளாட் ஆச்சு, மேலே பிரேக் பண்ணால் பை. இதுக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம்னா, இதில் மொமெண்டம் வந்து இன்னும் அதிகமாக இருக்கும். ஓகேங்களா?
அதே ப்ரீவியஸ் டே ஹைய பிரேக் பண்ணிட்டு வருது அப்படின்னா எங்கல்ஃப் பண்ணி போகுதுன்னா, இன்னும் மொமெண்டம் ஹையா இருக்கும். ஆனா கேப் அப், கேப் டவுன் ஆனா அது டிஃபரண்ட். அத மட்டும் விட்டுருங்க. மார்க்கெட் உள்ள ஓப்பன் ஆயி ப்ரீவியஸ் டே ஹைய பிரேக் பண்ணி போகுது. இப்ப இங்க பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல ப்ரீவியஸ் டே ஹை இருக்கு. ஒரே கேண்டில்ல பிரேக் பண்ணிடுச்சு. அப்போ புல்லிஷ் மொமெண்டம் வந்து ஸ்ட்ராங்கா இருக்குன்னு அர்த்தம். இதுக்கான ஓப்பன் டைப் வந்து வேல்யூ ஏரியா ஹைய எங்கல்ஃப் பண்ணி ஓப்பன் பண்ணியிருக்கு. 5 மினிட்ஸ் நான் எல்லாமே 5 மினிட்ஸ் தான். மார்க்கெட் ப்ரொஃபைல் 30 மினிட்ஸ் பார்ப்பாங்க. நான் இன்ட்ராடேக்கு 5 மினிட்ஸ் தான் வச்சு உங்களுக்கு ஷோ பண்ணிட்டு இருக்கேன். வேல்யூ ஏரியா ஹை பிரேக் பண்ணிச்சுன்னா, உங்களுக்கு அப்படியே அந்த சைடு மொமெண்டம் வந்து ஸ்ட்ராங்கா இருக்கும். அது போயிடுச்சு. அடுத்து இந்த நாள் பாருங்க. பிஓசி. பிஓசியோட எங்கல்ஃப். வேல்யூ ஏரியா வந்து டச் பண்ணல. பிஓசியோட எங்கல்ஃப் தான். பிஓசியோட பிரேக் அவுட் ஆன உடனே இந்த பிஓசி கீழ நம்ம அந்த கேண்டில் என்ன சைஸோ அது கீழ ஸ்டாப் லாஸ் வச்சிருப்போம். அது பாருங்க அப்படியே உங்களுக்கு பிரேக் ஆயி, அது அந்த லெவல்ல ரீடெஸ்ட் பண்ணிச்சே ஒழிய, உங்களுக்கு இந்த லோ பாருங்க இந்த இடத்துல இருக்கு. இத வந்து பிரேக் பண்ணல. அப்படியே வந்து உங்களுக்கு ராலி ஆயி போயிடுச்சு ஹோல் டேவுமே. அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா, இந்த ஓப்பன் டைப் வந்து பார்த்தீங்கன்னா, பிலோ பிஓசி. பிலோ பிஓசி. அப்ப பிலோ பிஓசி வந்தா நான் என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னாக்கா, வேல்யூ ஏரியா பிரேக் பண்ணதுக்கு அப்புறம் தான் நம்ம என்ட்ரி எடுக்கணும். ஏன் அப்படின்னா, சில டைம் வந்து வேல்யூ ஏரியால நின்னுறலாம். அதனால வேல்யூ ஏரியா பிரேக் பண்ணுது. அப்போ வந்து நம்ம என்ட்ரி எடுக்கிறோம். பிஓசி மேலேயே இருந்ததுன்னா, நமக்கு ஒரு அட்வான்டேஜ் இருக்கு. என்ன அட்வான்டேஜ்? பிரைஸ் வந்து அதோட ஹை இப்ப செல் எடுக்கிறோம்னா, இதோட ஹை வந்து பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோலுக்கு மேல இருக்கும். அப்போ ஒரு லெவல் பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல்ங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்கான லெவல். அத பிரேக் பண்ண முடியாது அப்படிங்கிறதுனால, ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆக வாய்ப்பில்ல. அதுவே இந்த கேண்டில் பாருங்க. இங்க பிஓசிக்கு கீழ ஓப்பன் ஆயிடுச்சு. வேல்யூ ஏரியா லோவுக்கு மேல ஓப்பன் ஆயிடுச்சு. இப்ப எந்த சைட் போகும்னு நமக்கு தெரியாது. அப்போ நம்ம இந்த இடத்துல ட்ரேட் எடுத்திருந்தோம்னா, இப்ப பை பிரேக் ஆகுதுன்னு சொல்லி எடுத்திருந்தோம் அப்படின்னா, திரும்ப செல் பிரேக் ஆயிடுச்சு. ஸோ, அப்ப இந்த விப்ஸாவ கட் பண்றதுக்கு தான், எக்ஸாக்ட்டா எங்கல்ஃப் ஆகாத ட்ரேட்ஸ் வரும்போது, அடுத்த லெவல்ல எங்கல்ஃப் ஆனதுக்கு அப்புறம் தான் நம்ம எடுக்கணும் அப்படிங்கிற மாரி நம்ம எடுத்துட்டு வந்துருக்கோம். அப்போ இந்த மாரி பிஓசி டச் பண்ணாம இங்க ஓப்பன் ஆயிடுச்சு. அப்ப என்ன பண்ணணும்? அடுத்து வேல்யூ ஏரியா லோ இங்க கட் பண்ணுது. இதோட லோவ கட் பண்ணும்போது தான் நம்ம என்ட்ரி பண்ணணும். அதுக்கப்புறம் என்ட்ரி பண்ணது பாருங்க, உங்களுக்கு நல்ல ஒரு மொமெண்டம் வந்து குடுத்துருச்சு. இப்ப நம்ம எல்லாமே ரேண்டமா தான் பார்த்துட்டு இருக்கோம். இப்ப இன்னைக்கு பாருங்க, வேல்யூ ஏரியா லோக்கு கீழ ஓப்பன் ஆயிடுச்சு. இந்த வேல்யூ ஏரியா லோக்கு கீழ ஓப்பன் ஆயிடுச்சு. ப்ரீவியஸ் டே லோக்கு கீழயும் ஓப்பன் ஆயிடுச்சு. இந்த ப்ளூ லைன் வந்து ப்ரீவியஸ் டே லோ இல்லைங்களா? அப்ப ப்ரீவியஸ் டே லோக்கு கீழ ஓப்பன் ஆயிடுச்சு. வேல்யூ ஏரியா கீழ ஓப்பன் ஆயிடுச்சு. அப்ப இது வந்து ஓப்பன் வந்து கேப் டவுன் ஓப்பன். கேப் டவுன் ஓப்பன்னா நம்ம என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் 30 மினிட்ஸ் வெயிட் பண்ணணும். 1, 2, 3, 4, 5, 6. இந்த 6 கேண்டில் வெயிட் பண்ணிட்டு, இந்த 6 கேண்டிலுமே இத பிரேக் பண்ணல அப்டின்னா, அதுக்கப்புறம் எந்த சைட் பிரேக் பண்ணுதோ எடுக்கலாம். அப்ப எந்த சைட் பிரேக் பண்ணுதோ எடுக்கலாமான்னா, நம்ம அப்படியும் சொல்லல. எந்த சைட் பிரேக் பண்ணாலும் எடுக்கக்கூடாது. நம்ப ஆப்போசிட் சைட்ல போறதுல 50% சான்சஸ் தான் இருக்கும். அதனால திரும்ப வந்து இந்த இடத்த பிரேக் பண்ணும்போது தான் எடுக்கணும்னு சொல்லியிருக்கோம். அப்ப இந்த இடத்த வந்து பிரேக் பண்ணும்போது, நம்மளோட ஃபர்ஸ்ட் டார்கெட் என்ன அப்டின்னாக்கா, ப்ரீவியஸ் டே லோ. அப்ப வந்து இப்ப இங்க பிரேக் பண்ணும்போது தான் ப்ரீவியஸ் டே லோக்கு வந்துருது. அப்ப அத பிரேக் பண்ணிச்சுன்னா, அடுத்து எது வரைக்கும் போகும்? பிஓசி வரைக்கும் தான் போகும். அப்போ இந்த இடத்துல நீங்க என்ன பார்க்கணும்னா, பிஓசிக்கும் நம்மளோட என்ட்ரி பாயிண்ட்டுக்கும் நல்ல கேப் இருக்கா? அப்படிங்கிறத பார்க்கணும். கேப் இல்ல அப்டின்னா, இப்ப இந்த டேல கேப் பெருசா இல்ல. கரெக்ட்டா பிஓசில ரிஜெக்ட் ஆயிட்டு பிரைஸ் கீழ வந்துருச்சு. அப்ப நம்ம என்ன பண்ணணும்னா, இந்த கேப் அப், கேப் டவுன்லாம் வரும்போது, நம்மளோட அடுத்தடுத்த லெவலுக்கான டிஸ்டன்ஸ் அதிகமா இருக்கா? ஃபார் எக்ஸாம்பிள் அங்கருந்து ப்ரீவியஸ் டே லோக்கு வரணும் அப்டின்னா, நல்ல ஒரு நம்ம டார்கெட் வைக்கிற பாயிண்ட் அங்க கிடைக்குதா? லோவ பிரேக் பண்ணி உள்ள போகுதுன்னா, வேல்யூ ஏரியா ஹைக்கோ, லோக்கோ போணும்னா, அதுக்கு நமக்கு பாயிண்ட் கேப் இருக்கா? அங்கருந்து பிஓசி போணும்னா பாயிண்ட் கேப் இருக்கான்னு பார்த்துக்கணும். ஒவ்வொரு லெவல்லயும் ஒவ்வொரு டார்கெட்டா நீங்க புக் பண்ணிட்டு வரணும். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு டே வந்து பிஓசில ஓப்பன் ஆயிடுச்சு மேல. வேல்யூ ஏரியா ஹை எங்கல்ஃப் ஆயிடுச்சு. பை பிரேக் உடனே பையி. ப்ரீவியஸ் டே ஹை கிட்ட போய் ரெசிஸ்டன்ஸ் ஆயிடுச்சு. நம்ம ஃபர்ஸ்ட் டார்கெட் ப்ரீவியஸ் டே ஹை புக் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் திரும்புதுன்னா, திரும்ப எங்க வருது? உள்ள வரணும். ப்ரீவியஸ் டே வேல்யூ ஏரியா லோக்குள்ள வருது. லோக்குள்ள வந்ததுக்கப்புறம் நம்ப இங்கருந்து எடுக்கலாம் வேணாம். ஆனா இது எங்க போகும்னா, பிஓசி வரைக்கும் தான் போகும். அப்ப இன்சைடு வர ட்ரேட்ஸ் எல்லாமே அடுத்தடுத்த ஒரு தடைகள் வந்து நடுவுல இருந்துகிட்டே இருக்கும். அவுட் சைட் போற ட்ரேட்ல வந்து மேக்ஸிமம் தடைகள் இருக்காது. ஏன்னா, இங்க பிஓசிலருந்து எடுக்கும்போதே மோஸ்ட் ஆஃப் த டைம் ஒரு கேண்டில் 2 கேண்டில்ல வேல்யூ ஏரியா உடைச்சிரும். அடுத்து இருக்க ரெசிஸ்டன்ஸ் வந்து உங்களுக்கு இந்த பிஎஸ்ஜி ஹை கிட்ட இருக்க சிங்கிள் பிரிண்ட் ஏரியா தான். இந்த சிங்கிள் பிரிண்ட் ஏரியாவோட ரெசிஸ்டன்ஸ வந்து பிரேக் பண்ணிடுச்சுன்னா ராலி ஆயிடும். அத பிரேக் பண்ணி பெருசா ரீடெஸ்ட் ஆகல. இப்ப இந்த இடத்துல பாருங்க இருக்கு. இந்த கேண்டில் பிரேக் பண்ணுது. ஆனா பெருசா ராலி ஆகல. ரீடெஸ்ட் ஆயிட்டு அப்படியே கீழ குளோஸ் குடுத்துருச்சு திரும்ப. இந்த லோக்கு கீழ இந்த கேண்டில் குளோஸ் குடுத்துருச்சு. ப்ரீவியஸ் டே ஹைக்கு கீழ குளோஸ் வச்சிருச்சுனாவே அது ரிவர்ஸ் ஆகுதுன்னு அர்த்தம் இல்லைங்களா? ஸோ அப்ப பார்த்தீங்கன்னா, இந்த இடத்திலேயே ஒரு ட்ரேட் ஸ்டார்ட் ஆகுது. ஸ்டார்ட் ஆயி வேல்யூ ஏரியா ஹை வரைக்கும். அடுத்து பிஓசி வரைக்கும் வரும்னு சொன்னேன் இல்லைங்களா? அப்ப ஃபர்ஸ்ட் டார்கெட்டிங்க, செகண்ட் டார்கெட்டிங்க. அப்ப இந்த லெவல்ஸ்குள்ளேயே நம்ம வந்து டிராவல் பண்ணிட்டே இருக்கலாம். பார்த்தீங்கன்னா, திரும்ப ஒரு டைம் நான் கிளியரா சொல்றேன். மொத்தம் நமக்கு இருக்கிற லெவல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, 5 லெவல். ஓகேவா? ஃபர்ஸ்ட்டு பிஓசி,
வேல்யூ ஏரியா ஹை, வேல்யூ ஏரியா லோ, ப்ரீவியஸ் டே ஹை, ப்ரீவியஸ் டே லோ. ப்ரீவியஸ் டே ஹை, ப்ரீவியஸ் டே லோ மட்டும் எக்ஸ்டெண்ட் ஆகி நெக்ஸ்ட் டேக்கு வராது. இந்த இடத்துல இருக்கு. இந்த ஜோன் அக்வா கலர்ல பிளாட் ஆயிருக்க இந்த ஜோன் வந்து ப்ரீவியஸ் டே ஹை, ப்ரீவியஸ் டே லோ. இந்த இடத்துல இந்த ஜோன் எந்த அளவுக்கு பிளாட் ஆயிருக்கோ, அந்த அளவுக்கு அந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸ் இருக்குங்கிறத நமக்கு தெரிஞ்சுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க, இந்த இடத்துல ரொம்ப திக்கா இருக்கு. பாருங்க, இந்த இடத்துல வந்தோனே கிட்டத்தட்ட 1/2 அன் ஹவர் வந்து பிரைஸ் வந்து அந்த ரேஞ்சுக்குள்ள பெனட்ரேட் பண்ணி போகவே இல்ல. எத்தன கேண்டில் ரிஜெக்ஷன் கேண்டில் போட்டிருக்கு பாருங்க. 1, 2, 3, 4, 5, 6, 7 கேண்டில் வரைக்கும் கிட்டத்தட்ட 35 நிமிஷம் இந்த லெவலுக்குள்ள ஜோன்குள்ளேயே ஃபர்ஸ்ட் பிரைஸ் அலோவ் பண்ணல. அதுக்கப்புறம் போய் பிரேக் பண்ணிட்டு தான் மேல போகுது. ஓகேவா? அப்ப அந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸ் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம கிளியரா தெரிஞ்சுக்கலாம். அப்போ நம்ம என்ன பண்றோம், இந்த மொத்தம் 6 லெவல்ல நான் ஆல்ரெடி சொன்னது தான். இப்படி உள்நோக்கி வர இத வந்து எப்பயுமே வந்து ட்ரேட் எடுக்காதீங்க. வெளிநோக்கி வரது ஃபர்ஸ்ட் ஓப்பன் ஆன உடனே எந்த லெவல்ல எங்கல்ஃப் பண்ணியிருக்கு. பிஓசி எங்கல்ஃப் பண்ணியிருந்தா, பிஓசி அந்த ஓஆர்பியோட பை சைடு உடைச்சா பை, செல் சைடு உடைச்சா செல். வேல்யூ ஏரியா ஹை எங்கல்ஃப் பண்ணியிருந்தா, பை சைடு மட்டும் நம்ம போணும். செல் சைடு போகக்கூடாது. அதே மாரி வேல்யூ ஏரியா லோ எங்கல்ஃப் பண்ணியிருந்தா, செல் சைடு மட்டும் போணும். பை சைடு போகக்கூடாது. இப்படி நம்ப பை சைட் போகும்போது, நம்ம அடுத்து கவனமா பார்க்க வேண்டிய லெவல் வந்து ப்ரீவியஸ் டே ஹை கிட்ட பிரைஸ் என்ன பண்ணுது? ரிவர்ஸ் ஆக போகுதா? இல்ல பிரேக் பண்ணி போக போகுதா? ரிவர்ஸ் ஆச்சு அப்டின்னாக்கா, நம்ம ப்ராஃபிட்ட புக் பண்ணிக்கணும். ஸோ, அதனால தான் என்ன சொல்லுவோம், இங்கேருந்து போகும்போது ஃபர்ஸ்ட் டார்கெட்டா ஒரு 50% ப்ரீவியஸ் டே ஹைல புக் பண்ணிக்கணும். ஹைங்கிறத இந்த இடத்துல சிங்கிள் பிரிண்ட் ஜோன் என்ன இருக்கோ, அந்த ஜோன டச் பண்ண உடனே புக் பண்ணிக்கணும். அடுத்து அத பிரேக் பண்ணி வெளிய போனதுக்கப்புறம், நீங்க வந்து அடுத்தது லெவல்ல வந்து நீங்க ஒரு புக் பண்ணிக்கணும் டார்கெட்ட. ஓகேவா? இல்ல திரும்புதுனாலும் என்ன ஆகும்னா, நம்ம இங்க புக் பண்ணிட்டு காஸ்ட்ல வந்து நம்ம மாடிஃபை பண்ணி வச்சிருந்தோம்னா, ஃபர்ஸ்ட் லெவல் புக் பண்ண ப்ராஃபிட்டோட நம்ம வந்து வெளிய வந்துருவோம். அதே மாரி ப்ரீவியஸ் டே லோ பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல் வந்து செல் சைட் கட் பண்ணுது அல்லது வேல்யூ ஏரியா லோவ கட் பண்ணுதுன்னா, இங்க ப்ரீவியஸ் டே லோல ஃபர்ஸ்ட் டார்கெட்டு. இப்ப இந்த இடத்துல ரொம்ப க்ளோஸா இருக்கிறனால ப்ரீவியஸ் டே லோவும் பிரேக் ஆகுதான்னு பார்க்குறோம். பிரேக் ஆயிடுச்சு. அங்க எடுத்துட்டோம்னா, அப்ப அந்த ரேஞ்சுல 1:1, 1.5 அந்த மாரி வச்சு நம்ம புக் பண்ணிக்கணும். ஏன்னா, அடுத்த இங்க வந்து பாட்டம்ல எந்த சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸும் இல்ல. அப்ப நம்ம ரிஸ்க் ரிவார்ட் மெத்தட்ல வந்து நம்ம புக் பண்ணிக்குவோம். அப்ப என்னன்னா, பிஓசியிலருந்து செல் சைடு வரது எல்லாமே செல் சைடுக்கான ட்ரேடு. பிஓசியிலருந்து பை சைடு போறது எல்லாமே பை சைடுக்கான ட்ரேடு. இதில ஆப்போசிட் போச்சு அப்டின்னாக்கா, ஃபார் எக்ஸாம்பிள் வேல்யூ ஏரியா கிட்ட ஓப்பன் ஆயி இப்டி ஆப்போசிட் போச்சுன்னா, பிஓசியில ரெசிஸ்ட் ஆகும். அப்ப நமக்கு டார்கெட் ரொம்ப சின்னதா இருக்கும். அப்ப போய் நம்ம அதில மாட்டிக்குவோம். அதனால அத பண்ணக்கூடாது. அதே மாரி வேல்யூ ஏரியா ஹைலருந்து கீழ வந்தாலோ, அதுவுமே வந்து உங்களுக்கு சின்னதா இருக்கும். ஓப்பன் டைப்ல. ஓப்பன் ஆகும்போதே. ஸோ இன்னொரு ஸ்கிரிப்ட்ல வந்து நம்ம பார்க்கலாம். இதுவரைக்கும் நம்ம நிஃப்டில பார்த்தோம். இன்னொரு ஸ்கிரிப்ட்ல நம்ம இதே எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தோம்னா, நமக்கு கிளியரா தெரியும். ஃபார் எக்ஸாம்பிள் இதில பாருங்க. ஃபர்ஸ்ட் கேண்டில் வந்து பிஓசி மேலயும், வேல்யூ ஏரியா ஹை மேலயும் ஓப்பன் ஆயிருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பை சைடு தான் பிரேக் பண்ணுச்சு. பை சைடு பிரேக் பண்ணோனே இந்த லெவலுக்கு இந்த கேண்டிலோட லோக்கு கீழ நமக்கு ஸ்டாப் லாஸ். அந்த லோக்கு கீழ க்ளோஸ் வைக்கல. ஆனா இங்க வந்து ஒரு ஃபேக் பிரேக் அவுட் நடந்திருக்கு. ட்ராப் மாரி. பட் நம்மளோட பயஸ் என்னது? குளோசிங் வைக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணணும். ஏன்னா, பயஸ் வந்து பை சைடு தான் இன்னைக்கு ஆக்டிவேட் ஆயிருக்கு. பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோலையும், வேல்யூ ஏரியா ஹையும் பிரைஸ் பிரேக் பண்ணியிருக்கு. அப்போ பை சைடுக்கு நம்ம வெயிட் பண்ணியிருந்தோம்னா, அது பாருங்க உங்களுக்கு பை சைடு வந்து பிரேக் ஆகி போயிடுச்சு. அடுத்து வந்து பாருங்க, இந்த டே என்ன ஆயிருக்கு பாருங்க. பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல் இங்க இருக்கு. வேல்யூ ஏரியா லோ இருக்கு. 2யுமே எங்கல்ஃப் பண்ணிச்சு கேண்டில். அப்ப இந்த கேண்டில் லோ கட் பண்ணா நமக்கு என்ட்ரி. லோ கட் பண்ணிச்சு. உங்களுக்கு வந்துருச்சு பாருங்க. கிளியரா கீழ வந்துருச்சு. அடுத்து இந்த நாள் என்ன ஆயிருக்கு பாருங்க. வேல்யூ ஏரியா லோல ஓப்பன் ஆயிருக்கு. வேல்யூ ஏரியா லோல ஓப்பன் ஆயிருக்கு. ஆனா எங்க இருக்கு? அந்த லோவே பார்த்தீங்கன்னா, ப்ரீவியஸ் டேவோட லோ. சிங்கிள் பிரிண்ட் ஏரியால இருக்கு. அப்ப இத பிரேக் பண்ணி போகணும். இல்லன்னா திரும்பிரும் அப்படின்னு சொன்னோம் இல்லைங்களா? பாருங்க இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் கேண்டில்லயே ரிஜெக்ட் ஆயிடுச்சு. திரும்ப பிரைஸ் வந்தப்பயும் இந்த ஜோன் கிட்ட தான் இங்க வந்திருக்கு. அப்ப இங்கேயுமே பாருங்க ரிஜெக்ஷன் போட்டு திரும்பிருச்சு. அப்ப திரும்புனா எங்க வரைக்கும் போகும்? ஃபர்ஸ்ட் வந்து வேல்யூ ஏரியா லோ, அடுத்து பிஓசி. இதுதான் நம்மளோட டார்கெட். நம்ம புக் பண்ணிட்டு வெளிய வந்துரணும். அடுத்து பாருங்க இன்னைக்கு உங்களுக்கு வேல்யூ ஏரியா ஹைக்கு மேல வந்துருச்சு. ப்ரீவியஸ் டே ஹையும் இங்க இருக்கு. இதுக்கு மேல ஓப்பன் ஆயிடுச்சு. அப்ப பை சைட் பிரேக் அவுட் உங்களுக்கு மூவ் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் இந்த நாள் பார்த்தீங்கன்னா, பிஓசி அண்ட் வேல்யூ ஏரியா லோ 2மே இது பண்ணிடுச்சு. ப்ரீவியஸ் டே லோவையும் கட் பண்ணிடுச்சு பிரைஸு. ஸோ அப்டின்னா செல் சைடு. பட் ஆனா இந்த இடத்துல ரேஞ்ச் அதிகமா இருக்கு பாருங்க. கேண்டிலோட ரேஞ்ச் அதிகமா இருக்கு. அப்ப வந்து நம்ப அதுக்கு தான் நான் இங்க இஎம்ஏ வச்சிருக்கேன். எத வச்சு நம்ம இந்த ரேஞ்ச் எல்லாம் கண்ட்ரோல் பண்ணலாம். டைரக்ஷன் வந்து கன்ஃபார்ம் பண்றதுக்கு இஎம்ஐ வச்சிருக்கேன். இத நம்ம கடைசியா பார்த்துக்கலாம். ஸோ இதுபடி நம்ம என்ட்ரி எடுத்துக்குவோம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு கேப் அப் ஆயிடுச்சு. கேப் அப் ஆயிடுச்சு அப்டின்னாக்கா, ப்ரீவியஸ் டே ஹை கிட்ட கேப் அப் ஆவல. குளோஸ்ல இருந்து தான் கேப் அப் ஆயிருக்கு. டெக்னிக்கல் கேப் இல்ல, நார்மல் கேப். நார்மல் கேப் நமக்கு பிரச்சனை இல்ல. ப்ரீவியஸ் டே ஹை கிட்ட போச்சுன்னா எங்க வரும்? ரிவர்ஸ் ஆயி கீழ வரும். அப்படி இல்லன்னா ப்ரீவியஸ் டே ஹைய உடைச்சதுன்னா, மேல போணும். நம்ம தான் இந்த ரிவர்சல் சைட் ட்ரேட் எடுக்க வேண்டாம். ஏன்னா, உங்களுக்கு ரெசிஸ்டன்ஸ் நெறையா இருக்கும். இப்ப குளோசிங் பிரைஸ் கிட்ட ரெசிஸ்டன்ஸ் இருக்கும். இந்த ஸ்விங் ஹை கிட்ட ரெசிஸ்டன்ஸ் எடுத்துருச்சு இந்த இடத்துல. அப்போ நம்ம இந்த உள்நோக்கி போற ட்ரேட் அவாய்ட் பண்ணிட்டு,
மார்னிங் ஓப்பன் டைப் என்ன ஆகுது? பிஓசி மேல இருக்கா? வேல்யூ ஏரியா ஹைல இருக்கா? வேல்யூ ஏரியா லோல இருக்கா? அங்கேருந்து எந்த சைடு பிரேக் பண்ணுது? அந்த சைடு ட்ரேட் மட்டும் நம்ம எடுக்கணும். அடுத்து எடுத்தோனே எங்க நம்ம கவனமா இருக்கணும்னா, ப்ரீவியஸ் டே ஹை, லோ கிட்ட ஃபார்ம் ஆயிருக்கக்கூடிய சிங்கிள் பிரிண்ட் ஏரியால கவனமா இருந்துட்டு நம்ம டார்கெட்ட புக் பண்ணிக்கணும். இத வந்து நம்ம பண்ணிட்டா போதும். இதுல நமக்கு சில நேரம் வந்து கன்ஃப்யூஷன் இருக்கு அப்டின்னாக்கா, நம்ம இஎம்ஏ 9 நான் இங்க வச்சிருக்கேன். இந்த 9 வச்சுட்டீங்கன்னா, உங்களுக்கு டைரக்ஷன் பயாஸ் வந்து கிளியரா குடுத்துரும். ஓகேவா? எந்த சைட் போயிட்டுருக்கு அப்படிங்கிறத குடுத்துரும். ஏன்னா இன்ட்ராடேல நம்ம ஃபாஸ்ட்டா பண்ணணும் அப்படின்னாக்கா, இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க இந்த இடத்துல இருக்கு. இங்கேருந்து திரும்பிடுச்சுன்னா உங்களுக்கு கன்ஃபர்மேஷன் தெரியலன்னா, இங்க 9 இஎம்ஏ 9 வச்சுக்கிட்டீங்கன்னா, 9க்கு மேல க்ளோஸ் ஆகி ஹை கட் பண்ணும்போது, இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்து திரும்பிடுச்சு அப்படிங்கிறத நீங்க கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் இங்க பாருங்க. காலையில ஓஆர்பி எந்த சைட் போகுதுன்னா, இந்த சைட் செல் சைடு தான் போகுது. அப்போ இன்கேஸ் இங்க ரீடெஸ்ட் எடுக்குது வேல்யூ ஏரியா லோல. திரும்பவும் செல் சைட் போகுமான்னு நீங்க கன்ஃபார்ம் பண்ணணும்னா எப்ப பண்ணணும்னா, திரும்ப மூவிங் ஆவரேஜ் கீழ பிரைஸ் குளோஸ் ஆகி லோ கட் பண்ணும்போது எடுத்துட்டு, அந்த ஸ்விங் ஹைல வந்து நம்ம ஸ்டாப் லாஸ் வச்சிருந்தா கூட வந்திருக்கும். அவ்வளோதான். ஃபார் எக்ஸாம்பிள் இங்க பாருங்க. மூவிங் ஆவரேஜ் வந்து சைட்வேஸ்ல இருக்கு. அப்போ காலையில ஃபர்ஸ்ட்டு இங்க ஓஆர்பி பிரேக் பண்ணும்போது மூவிங் ஆவரேஜ் பைல தான் இருந்தது. பை சைட் பிரேக் ஆயிடுச்சு. திரும்ப இங்க செல் வந்தது. திரும்ப இந்த இடத்துல வந்து நம்ப எக்ஸிட் பண்ணியிருந்தோம்னா, இந்த ஸ்டாப் லாஸ்ல எக்ஸிட் பண்ணியிருந்தா, திரும்ப சேம் சைட் போறதுக்கு திரும்ப பாருங்க இந்த கேண்டில்லயோ அல்லது இந்த கேண்டில்லயோ பிரைஸ பிரேக் பண்ணி க்ளோஸ் வைக்குது. ஹை பிரேக் பண்ணும்போது அந்த டைரக்ஷன் போயிடுச்சு. அப்ப MA9 வந்து நீங்க அடிஷனல் சப்போர்ட்டா யூஸ் பண்ணிக்கலாம். இந்த டே பாருங்க. இப்ப இது வந்து பார்த்தீங்கன்னா, 3 லெவல்லுமே எங்கல்ஃப் ஆயிருக்கு. வேல்யூ ஏரியா ஹை, பிஓசி, வேல்யூ ஏரியா லோ, ப்ரீவியஸ் டே லோ கிட்ட வந்து ரிஜெக்ட் ஆயிடுச்சு பிரைஸ். இப்ப ரிஜெக்ட் ஆயிட்டு இது திரும்புதா அப்படிங்கிறது நமக்கு எப்படி தெரியும் கன்ஃபார்மா? அப்படின்னா, மூவிங் ஆவரேஜ்க்குள்ள பிரைஸ் போய் க்ளோஸ் ஆயிடுச்சு ஒரே கேண்டில்ல. ஹை உடைக்கும்போது எடுத்துக்கிறோம். அங்கருந்து அப்படியே ட்ரையல் பண்ணிட்டு போய் நம்ம ப்ராஃபிட்ட புக் பண்ணிட்டோம். இத மட்டும் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து இம்பேலன்ஸ் ட்ரேட். இம்பேலன்ஸ் ட்ரேட் என்னன்னா, அன்னைக்கு டே ப்ரீவியஸ் டே லெவல் இது எல்லாத்தையும் விட்டுருங்க. இம்பேலன்ஸ் ட்ரேட் எடுக்கும்போது இது எதுவுமே நீங்க பார்க்கக்கூடாது. நான் எல்லாத்தையுமே ஆஃப் பண்ணிடுறேன். இது எல்லாத்தையுமே ஆஃப் பண்ணிட்டு, நம்ம பார்க்க வேண்டியது வந்து பார்த்தீங்கன்னா, இம்பேலன்ஸையும் இந்த மூவிங் ஆவரேஜ மட்டும் பாருங்க. இப்போ இம்பேலன்ஸ் ஆயிடுச்சுன்னா, அன்னைக்கு வந்து மொமெண்டம் வந்து ஸ்ட்ராங்கா அந்த இடத்துல இருக்குதுன்னு அர்த்தம். இப்ப இந்த 3 கேண்டில் முடிஞ்ச உடனே தான் இந்த டாட் வரும். அப்போ ஆல்ரெடி மூவ்மெண்ட் ஆயிடுச்சு. இதுல போய் பிரேக் அவுட் ட்ரேட் எடுத்தோம்னா நம்ம மாட்டிக்குவோம். அப்ப என்ன பண்ணணும்னா, புல் பேக் ஆயிட்டு மூவிங் ஆவரேஜோட திரும்ப சேம் சைட் போகுது பார்த்தீங்களா? இப்ப இந்த இடத்துல இம்பேலன்ஸ் இருந்திருக்கும். அந்த இடத்துக்கு பிரைஸ் வந்துட்டு, திரும்ப சேம் சைட் கிரீன் கேண்டில் குளோஸ் வச்சு போகும்போது நம்ம எடுத்துட்டு, இந்த மூவிங் ஆவரேஜ்லயே ட்ரையல் பண்ணி கூட நம்ம எக்ஸிட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்ப பாருங்க இந்த இடத்துல செல் மொமெண்டம் வந்திருக்கு. இம்பேலன்ஸ். 1, 2, 3 கேண்டில் இம்பேலன்ஸ் வந்துருச்சு. திரும்ப இந்த இம்பேலன்ஸ் ஜோனுக்கு நமக்கு பிரைஸ் போயிட்டு ரிஜெக்ட் ஆயிட்டு, சேம் சைடு வரும்போது மட்டும் தான் நம்ம என்ட்ரி எடுக்கணும். இப்ப இந்த டேல பாருங்க. இங்கருந்து இந்த கேண்டில் வந்து நல்ல மொமெண்டம் இம்பேலன்ஸ் ஒயிட் டாட் தெரியுதுங்களா? போயிடுச்சு. அப்ப பிரைஸ் திரும்ப புல் பேக் ஆயி, இங்க 9 மூவிங்க டச் பண்ணிட்டு, திரும்ப சேம் சைடு வந்து நமக்கு இந்த இம்பேலன்ஸ் ஜோன்லருந்து திரும்புது. கிரீன் கேண்டில் வச்சு போதுன்னா, இங்க எடுத்துக்கிட்டு நம்ம இந்த மூவிங் ஆவரேஜ் கீழ வந்து ஸ்டாப் லாஸ் வந்து நம்ம ட்ரையல் பண்ணிட்டே போலாம். இப்ப இந்த இடத்துல செல் இம்பேலன்ஸ் வந்தது. செல் இம்பேலன்ஸ் நம்ம எடுக்க மாட்டோம். ஏன்னா, மூவிங் ஆவரேஜ் வந்து பை குடுத்துருச்சு. அப்போ ஆட்டோமேட்டிக்கா இந்த ஃபால்ஸா வரக்கூடிய இம்பேலன்ஸையும் அது கவ க க இது பண்ணிடுது. உங்களுக்கு அவாய்ட் பண்ணிடுது. இப்ப இந்த இடத்துல வந்த இம்பேலன்ஸ் பாருங்க. 1, 2, 3 கேண்டில்ல வந்தது. அப்ப இந்த ஜோன்ல இம்பேலன்ஸ் இருந்திருக்கும். பிரைஸ் வந்தது. மூவிங் ஆவரேஜ் டச் பண்ணது. திரும்ப பிரைஸ் கிரீன் க்ளோஸ் வச்சது. ஹை பிரேக் பண்ண உடனே எடுத்துருக்கோம். ப்ராஃபிட் போயிடுச்சு. அப்ப இன்ட்ராடேல இம்பேலன்ஸையும் இந்த 9 பீரியட் மூவிங் ஆவரேஜையும் வச்சும் நம்ம ட்ரேட் எடுக்கலாம். ஆனா முடிஞ்ச வரைக்கும் இந்த மூவிங் ஆவரேஜ் டச் பண்ணிட்டு, திரும்ப சேம் டைரக்ஷன் கேண்டில் க்ளோஸ் வச்சு ஹை உடைக்கும்போது எடுத்துக்கிட்டு, அதுக்கு முன்னாடி இருக்க ஸ்விங் லோ வந்து ஸ்டாப் லாஸா வச்சுக்கோங்க. டிஸ்டன்ஸ்ல போய் எடுத்தீங்கன்னா, உங்களுக்கு ஸ்டாப் லாஸ் ரேஞ்ச் வந்து அதிகமா வந்துரும். அத வந்து அவாய்ட் பண்ணிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்க பாருங்க. பிளாக் கலர் டாட் இங்க வந்து இம்பேலன்ஸ் வந்துருச்சு. பிரைஸ் திரும்ப புல் பேக் ஆவுது. புல் பேக் ஆயிட்டு இங்க ரெட் க்ளோஸ் வச்சது லோ உடைக்கல. ஏன்னா இம்பேலன்ஸ் ஏரியால இருக்குது. ரெட் க்ளோஸ் மூவிங் ஆவரேஜ் டச் பண்ணிட்டு வச்சிருக்கு. லோ உடைக்கல. அப்ப எங்க உடைக்குதுன்னா பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல தான் உடைக்குது. இந்த கேண்டில்ல தான் இங்க இந்த பிரேக் பண்ணுது. இங்க இருந்து எடுத்திருந்தீங்கன்னா, இந்த ஸ்விங் ஹை வச்சிருந்தீங்கன்னா, உங்களுக்கு கம்ப்ளீட்டா வந்துருச்சு. இதுதான் இன்ட்ராடேல சிங்கிள் ஸ்கிரிப்ட்ல நம்ம பண்ணக்கூடிய ஸ்ட்ராட்டஜிஸ் இதுதான். இதுல நம்ம ஒரு 5, 6 மெத்தட் சொல்லியிருக்கோம். லெவல்ஸு, விபிஓசி, பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல், வேல்யூ ஏரியா ஹை, வேல்யூ ஏரியா லோ வச்சு டைரக்ஷன் பயாஸ் எடுத்துக்கிறோம். அந்த சைட் ட்ரேட் மட்டும் எடுத்துக்கிறோம். ஆப்போசிட் ட்ரேட்ஸ் எல்லாமே நம்ம அவாய்ட் பண்ணிக்கிறோம். கேப் அப், கேப் டவுன் டெக்னிக்கலா இருந்தா, கேப் அதிகமா இருந்தா மட்டும் தான் ட்ரேட் எடுக்கிறோம். கேப் அதிகமா இல்லனா ட்ரேட் எடுக்கல. வேல்யூ ஏரியா ஹை கிட்ட ஓப்பன் ஆயிட்டு செல் சைடு வர ட்ரேடையும், வேல்யூ ஏரியா லோ கிட்ட ஓப்பன் ஆயிட்டு பை சைடு வர ட்ரேடுக்கும் நெறைய ரெசிஸ்டன்ஸ் இருக்கனால அத அவாய்ட் பண்ணிக்கிறோம். எந்த லெவல்ஸும் இல்லாம இம்பேலன்ஸ் வந்து யூஸ் பண்ணி எடுக்கும்போது, மூவிங் ஆவரேஜ் 9யும் இதையும் யூஸ் பண்ணி ரீடெஸ்ட் ஆயிட்டு வர ட்ரேட்ஸ் மட்டும் எடுத்துக்கிறோம். அந்த லெவல்ஸ்ல இருந்து திரும்புதா, என்ன ஆகுதுங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த இஎம்ஏ 9 வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். இத மட்டுமே ஒரு தனி சிஸ்டமா வச்சு, உங்களால வந்து ஒரு சிங்கிள் ஸ்கிரிப்ட்ல வந்து ட்ரேட்ஸ் எக்ஸிக்யூட் பண்ணிக்க முடியும். அத தான் இந்த வீக் பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் வீக் வந்து ஸ்டாக் செலக்ஷன் பண்ணி, ஒரே ஒரு மெத்தட் ப்ரொஃபைல்ல ஸ்டாக் செலக்ஷன் பண்ணி,
அடுத்த நாள் எப்படி ட்ரேட் பண்ணலாங்கிறத நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். ஜஸ்ட் 15 டேஸ் டு கோ. நம்மளோட ஆப்ஷன் ஸ்கேல்பர் ப்ரீமியமில் நம்ம கொடுத்துருந்த அந்த மெகா ஆஃபர் நெக்ஸ்ட் 15 டேஸில் முடிஞ்சிடும். டிசம்பர் 31 அந்த ஆஃபர் முடியுது. ஸோ இதில் ஆப்ஷன் ஸ்கேல்பர் ப்ரீமியம் எடுக்கிற உங்களுக்கு 2 இண்டிகேட்டர் வந்து உங்களுக்கு வந்துடும். அதாவது ஸ்பாட் சார்ட்டில் லெவல்ஸ் பேஸ் பண்ணி டைரக்ஷன் பயஸ் எடுக்கக்கூடிய ஒரு இண்டிகேட்டர் அண்டு ஆப்ஷன் சார்ட்டில் உங்களுக்கு 3 டைப் ஆஃப் என்ட்ரி, க்ளவுட் என்ட்ரி, ட்ரையாங்கிள் என்ட்ரி அண்ட் சர்க்கிள் என்ட்ரின்னு சொல்லிட்டு 3 டைப் ஆஃப் என்ட்ரி வித் மல்டிலெக் சார்ட்டு, பயஸு, மல்டிபிள் லெவல்ஸ் எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு கிடச்சிரும். இது இல்லாமல் அடிஷ்னலாக உங்களுக்கு இன்வெஸ்டிங் கோர்ஸ் அல்லது ட்ரேடிங் கோர்ஸ். இந்த ட்ரேடிங் கோர்ஸுங்கிறது எல்லா செக்மெண்ட்டும் எல்லா டைம் ஃப்ரேமும் நீங்கள் பண்ணலாம். 1 மினிட்லேருந்து மந்த்லி டைம் ஃப்ரேம் வரைக்கும் பண்ணலாம். ஸ்டாக்ஸு, கமாடிட்டிஸு, இண்டெக்ஸு, நீங்கள் வெளியில் ஃபாரெக்ஸ் கிரிப்டோ பண்ணால் கூட நீங்கள் பண்ணலாம். ஸோ அதுக்கான இந்த ட்ரேடிங் சிஸ்டமும் இன்வெஸ்டிங், வேல்யூ இன்வெஸ்டிங் மாதிரி மார்க்கெட்டோட பாட்டமில் முடிஞ்ச வரைக்கும் டைம் பண்ணி என்ட்ரி எடுத்து டாப்பில் புக் பண்ணுற மாதிரியான ஒரு வேல்யூ இன்வெஸ்டிங் கோர்ஸும் நம்ம கண்டக்ட் பண்ணிருக்கோம். இது 2ல் ஏதாவது ஒரு கோர்ஸ் உங்களுக்கு அப்சல்யூட்லி ஃப்ரீயாக கிடைக்கும். இது இல்லாமல் நான் இப்போ இந்த வால்யூம் ப்ரொஃபைல் சீரீஸில் இன்ட்ராடேவோட இது ஃப்ரீயாகவே உங்களுக்கு கொடுத்துட்டேன் இண்டிகேட்டரு அண்ட் அதுக்கான வீடியோஸும் கொடுத்துட்டேன். உங்களுக்கு பொசிஷனல் எலைட் வால்யூம் ப்ரொஃபைல்னு எல்லா டைம் ஃப்ரேம்லையும் யூஸ் பண்ணிக்கிற மாதிரி டெய்லி, வீக்லி, மந்த்லி, இயர்லி எல்லா டைம் ஃப்ரேம்லையும் வால்யூம் ப்ரொஃபைல் யூஸ் பண்ணுற மாதிரியான ஒரு அட்வான்ஸ்டு இண்டிகேட்டரும் உங்களுக்கு ஃப்ரீயாக கிடைக்கும். இந்த ஆஃபர் கண்டிப்பாக திரும்ப ரிப்பீட் ஆகாது. இந்த அடிஷ்னல் வேல்யூஸ் எதுவும் கிடைக்காது. ஸோ அதனால் இதுக்கு மேலே எப்பயும் போல் நார்மல் ப்ரைஸிங்கில் தான் ஜனவரி 1 உங்களுக்கு இருக்கும். இப்போ ஃபாலோ அப்பில் இருக்கவங்க, டெமோ எடுத்தவங்க, 1 மந்த் யூஸ் பண்ணி பார்த்தவங்க, ஆனுவல் பிளான் எடுத்தவங்க எல்லாருமே லைஃப் டைம் கன்வெர்ட் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக உங்களுக்கு இது ஒரு பெஸ்ட் வேல்யூவாக இருக்கும். ஃபர்தர் டீட்டெயில்ஸ் எது வேணுனாலும் இந்த நம்பரில் கான்டாக்ட் பண்ணுங்கள். கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் அவங்க உங்களுக்கு கொடுப்பாங்க. இணைப்பது முடியும். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.